போன மாசம் மாதிரியே உங்க முதலாளி சம்பளம் கொடுக்க லேட் பண்ணிடுவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஒரு வாரத்துல ப்ராஜெக்ட் வருது, புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நல்ல நேரத்துல சம்பளம் கொடுத்துட்டாரு. என்னென்ன புத்தகம் வேணுமா இப்பவே வாங்கிக்கோ. மாச கடைசியில அது வேணும் இது வேணும்லாம் கேட்க கூடாது. அதெல்லாம் கேட்க மாட்டோமா. ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா அப்புறம் எக்ஸாம் தான். அப்புறம் எந்த புக்ஸும் வாங்க வேண்டியது இருக்காது. மா கடை பக்கம் தான். இங்க எங்கம்மா கடை இருக்கு? மா பழைய புத்தக கடைமா. பழைய புத்தக கடையா? மா 2 புக்கு வாங்கணும். 1500 2000 ஆகும். அவ்வளவு ஆகுமா? பாத்தீங்களா, அதுக்கு தான் பழைய புக்ஸ் கடை கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் அதே புக்கு தான் இருக்கும். என்ன கொஞ்சம் அழுக்கா இருக்க போது, ஆனா விலை கம்மியா இருக்கும். பழைய புக்ஸ்ல படிச்சா படிப்பு ஏறாதா என்ன? மா என்னாச்சுமா, ஏன் நின்னுட்ட? உங்க அப்பா உங்களை எப்படியெல்லாம் வளர்த்தாரு. நீ இப்ப பழைய புத்தகம்லாம் வாங்கி படிக்கிற. ஏமா பழசெல்லாம் பேசுற? அப்பா இல்லாத குழந்தைங்க அனாதையா வளருதேன்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பாவை ஆண்டவன் எடுத்துக்கிட்டாலும் என் பொண்ணுங்க 3 பேருக்கு அறிவையும் பொறுமையும் கொடுத்துருக்கான். எவ்வளவு பொறுப்போட யோசிக்கிறேன். நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. மா அதுக்கேமா கண் கலங்குற? நீ வேணா பாத்துட்டே இரு. நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போக தான் போறேன். அதுக்கப்புறம் நீ வேலைக்கே போக வேண்டாம். நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். ஆண்டவன் புண்ணியத்துல நீ நினைச்சதெல்லாம் நடக்கட்டும்மா. வா. அடுத்து இந்த மாதிரி வரப்ப சொல்றேன். இதுதான் நான் சொன்ன கடைமா. ஓ இந்த தம்பி கடையா? வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தம்பி இங்கதான் கடை வச்சிருக்கீங்களா? ஆமாமா. பாப்பா யாருமா? என் பொண்ணுதான்ப்பா. ஏதோ புத்தகம் வாங்கணும்னு சொன்னா. என்ன புத்தகம் நீயே கேளு. நீயே பார்த்து எடுத்துக்கமா. சரிங்கண்ணா. என்ன தம்பி மெஸ் பக்கமே காணோம்? மா பிரசத்துக்கு போன என் பொன்னாடி வீட்டுக்கு வந்துட்டா. இப்பெல்லாம் வீட்டு சாப்பாடு தான். அந்த பக்கம் வரும்போது வரமா. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்க வீட்டுல அவங்களையும் கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாமா கூட்டு வரேன். அண்ணா இந்த 2 புக்ஸ் எவ்வளோண்ணா? 1000 2000 ரூபா புக்குமா. 1000 ரூபாய்க்கு தரேன். என்னது 2 புத்தகத்துக்கு 1000 ரூபாவா? மா 2 புத்தகம் 2000 தான். நான் பாதி ரேட்டுக்கு தான் தரேன் 1000 ரூபாய்க்கு. இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாதுமா. அண்ணா இந்த ஒரு புக் மட்டும் எவ்வளோண்ணா? மா நான் தான் சொன்னலமா ஒரு புக் 500ன்னு. மா பாத்தீங்களாமா, இதுக்கு தான் லேப்டாப் வேணும்னு சொல்றது. இது எல்லாமே ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் வேற டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேப்டாப் வேணும்னா கேட்ட? ஆமாண்ணே, நல்ல கம்பெனி லேப்டாப்பாவும் இருக்கணும், விலையும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும். ஒரு நிமிஷம் இருமா, இத வந்துறேன். அஞ்சலி இப்ப எதுக்குமா லேப்டாப் எல்லாம்? மா இப்ப லேப்டாப் வாங்கணும்னு வெச்சுக்கோ, இந்த புக்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாமா. இன்டர்நெட் மூலமா நான் எல்லாமே ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட படிப்புக்கு கூட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாமா. இத பாருமா, அருமையான லேப்டாப், எந்த கிரலும் கிடையாது, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. விலை வேணா குறைச்சு தரேன், பார்த்து வாங்கிக்கமா. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. அண்ணா எங்க கிட்ட அவ்வளவு காசு இல்ல, நான் வேண்டாம். ஆசைப்பட்டுட்டல்ல வாங்கிக்கோ. தம்பி கிட்ட நான் பேசிக்கிறேன். எவ்வளவுப்பா? 6000 ரூபாமா. மா 6000 ரூபாவாமா? லட்சுமி அக்கா பணத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். பாக்குறேன் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நான் குறைச்சு தரேமா. 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன். 5000 ரூபாய் கொடுங்க. அண்ணா பவர் அடாப்டர்? அடாப்டர்லாம் இல்லம்மா, நீ தான் தனியா கடையில வாங்கிக்கணும். ஏமா அது வேற தனியா வாங்கணுமா இப்ப? அக்காட்ட கொடுத்து வாங்கிக்கலாமா? சரி. மா முதல்ல அக்கா வீட்டுக்கு போயிட்டு இப்பவே இந்த புக்ஸ் எல்லாம் நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் சரி வா போலாம். சார் தேங்க்யூ. ஓகே சார். சார் இங்க லாக்கர்லாம் பாதுகாப்பானது தானே? இல்ல யாராவது ஒருத்தர் மத்தவங்களோட லாக்கரை திறந்து பார்க்க முடியுமா? இம்பாசிபிள் சார். ஒவ்வொரு லாக்கருக்கும் 2 லாக்கர் இருக்கும். அதுல ஒரு சாவி என்கிட்ட இருக்கும், இன்னொரு சாவி கஸ்டமர் கிட்ட இருக்கும். எந்த லாக்கரை திறக்கணும்னாலும் அதுக்கு நானும் கூட வரணும். அதே மாதிரி தான் நானா ஒரு லாக்கரை திறக்கணும்னு நினைச்சா கூட அது முடியாது. ஏன்னா இன்னொரு சாவி உங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கேமராவும் இருக்கு. மத்தவங்க லாக்கரை வேற யாரும் திறக்க முடியாது சார். ஓகே தேங்க்யூ சார். வெல்கம் சார்.
அதான் பத்திரம் பத்திரமா இருக்குல்ல. அப்புறம் என்னடா? ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்க? ஏய் இதை தொட்டு பாரு. உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா சொல்லு. இல்லடா ஒன்றும் தெரியல. சாதாரண பத்திரம் மாதிரி தான் இருக்கு. மோந்து பாருடா. டேய் பேப்பர் வாசனை தான் அடிக்குது. இல்ல எனக்கு என்னவோ இது டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம பத்திரத்தை தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்காது. அது ஒரு மாதிரி சொரசொரப்பா இருக்கும். ஆனா இது அப்படி இல்லையே. 1000 தடவை இந்த பத்திரத்தை பார்த்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் அதே மாதிரி தான் இருக்கு. பாரு. உனக்கு காயத்ரி மேல டவுட்டு, அதனால இது சரியில்லாத மாதிரி தோணுது. ஏய் எல்லாம் பிரம்மதாண்டா. என்னன்னு சட்டுன்னு சொல்ல தெரியலடா. நிச்சயம் எனக்கு ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுது. என்னடா சொல்ல வர? இது நம்ம வீட்டு பத்திரமே இல்லைன்னு சொல்ல வரியா? டவுட்டா இருக்குடா. வாசனை கூட புது பேப்பர் மாதிரியே வாசனை வருது. புது பிரிண்ட் மாதிரி வாசனை வருது. ஏய் இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. எனக்கு எந்த வாசனையும் தெரியல. உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தெரியுது? இல்ல எப்பவுமே நம்மளோட கண்ணு நம்மளை ஏமாத்தோம், மனசு தான் நம்மளை காப்பாத்தோம். என் உள் மனசு சொல்லுது இது தப்பா இருக்குன்னு. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? செக் பண்ணணும்டா. இது நம்ம வீட்டு பத்திரம் தானா இல்ல டூப்ளிகேட்டானு உடனே செக் பண்ணணும். எப்படிடா செக் பண்ணுவ? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் செக் பண்ணுவோம். ஏய் தேவையில்லாம நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண மாடா. இது பேங்க்டா. அதுவும் இவ்வளவு செக்யூரிட்டி கேமராலாம் இருக்கிற இடத்துல டாக்குமெண்ட் எப்படி மாத்தி வச்சிருக்க முடியும்? எனக்கு டவுட்டா இருக்குடா. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். காயத்ரி பேசினதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தா அடிவயிறு கலக்குதுடா. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். வா சரி வா. சொல்லு வினோத். மேடம் நான் பேங்க்ல இருந்து தான் பேசுறேன். என்ன மேடம் இதெல்லாம்? பிரகாஷுக்கு சந்தேகமே வராதுன்னு சொன்னீங்க. இப்ப லாக்கர்ல இருந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறான். வாட்? என்ன சொல்ற? இப்பதான் என் கண்ணு முன்னாடி எடுத்துட்டு போறான் மேடம். அவனுக்கு டவுட் வந்துச்சு மேடம். அதுக்கு சான்ஸே இல்லையே. இல்ல மேடம், இப்பதான் எங்க மேனேஜர் கிட்ட ஒருத்தரோட லாக்கரை இன்னொருத்தர் திறந்து பார்க்க முடியுமான்னு இப்பதான் என் எதிர்க்கவே கேட்டான் மேடம். நிச்சயம் அவனுக்கு டவுட் வந்துச்சு மேடம். எனக்கு கை கால நடுங்குது மேடம். உடனே பதட்டப்படாத. இப்ப என்ன? அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு அவ்வளவுதானே. அவனால உன்னை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? போலீஸ் விசாரிச்சாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க மேடம். மேனேஜர் கஸ்டமரை தவிர அந்த லாக்கருக்கான ஆக்சஸ் எங்க கம்பெனி கிட்ட தான் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க மேடம். அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நான் தான் மாட்டிப்பேன். உங்ககிட்ட கேட்டா ஆமா சாமி நான் தான் டூப்ளிகேட் கீயை ரெடி பண்ணி கொடுத்தேன்னு ஒத்துக்குவியா? யாரு என்ன கேட்டாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சொல்லிடு. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். வினோத், நான் சாதாரண ஆள் இல்ல. எல்லா லெவல்லயும் எனக்கு ஆள் இருக்கு. ஒருவேளை உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வை, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் கேரண்டி. சரியா? என்ன காப்பாத்திடுவீங்களா மேடம்? என் வேலை போயிடாதுல மேடம்? நான் தான் சொல்றேன்ல, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போன வை. என்னக்கா சொல்றான் அவன்? அந்த பிரகாஷ்க்கு ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரத்து மேல டவுட் வந்துருச்சு. பத்திரத்தை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு போறானோ. ஐயோ, அப்ப நம்ம கதை முடிஞ்சு போச்சா? லூசு மாதிரி பேசாத. அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு அவ்வளவுதான். என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், விடு. அக்கா சொன்னா கோவிச்சுக்காத. உனக்கு கோவம் வந்தாலோ இல்ல யாராவது உன் ஈகோவை தூண்டி விட்டாலோ உனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குதுக்கா. அந்த பிரகாஷ் கிட்ட நீ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்ட. நீ அதை பத்தி அவன்கிட்ட பேசாம இருந்திருந்தீனா பிரகாஷ்க்கு சந்தேகமே வந்திருக்காதுல்ல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இவனை கூட்டிட்டு போய் லேப்டாப்பை வாங்கணும். அந்த வேலையை பார்ப்போம். லேப்டாப் கொண்டு வந்து கொடுத்தல, அது இவங்கள் தான். அப்ப திருட்டு வந்து கொடுத்தியா? இல்ல, கை தவறி குப்பை தொட்டில போட்டாங்களாம். குப்பையில கந்து அது நமக்கு தானே சொந்தம். அதான் ஏத்தாந்து வித்துட்டேன். இத பாருங்க, என் தங்கச்சி தெரியாம அந்த தவறி குப்பை தொட்டியில போட்டுட்டா அந்த லேப்டாப்பை கொடுத்துருங்களேன். மேடம் அதை நான் வித்துட்டேன்.
பரதேசி, யார் வீட்டு லேப்டாப்ப யார் விக்கிறது? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க லேப்டாப்பை வித்துருப்பனே. அக்கா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுக்கா. ஐயோ மேடம், என்ன மேடம் இது? இவன் வந்து கொடுத்தா நான் வித்துட்டேன் மேடம். இதுல ஏன் மேல என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்கா? வினோ, டென்ஷன் ஆகாத. இது பாருப்பா, நீ வித்ததுல தப்பு இல்ல. ஆனா யார்கிட்ட வித்தியோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி தந்துரு. அது எப்படி மேடம் வித்ததுக்கு அப்புறம் வாங்கி தர முடியும்? வாங்கி தரணும், இல்லன்னா நீ செத்த. சும்மா வாங்கி தர வேண்டாம். அவங்க தந்த பணத்துக்கு மேல நான் பணம் தரேன். வாங்கி கொடுத்துரு, இல்லன்னா உனக்கு தான் சிக்கல் ஆயிடும். தல வாங்கி குத்துரு தல. அவங்க என்ன காவாங்கர்ல இருந்து கார்ல இட்டாந்துக்கிறாங்க. வாங்கி கொடுக்குறே இல்ல போலீஸ்க்கு போட்டுமா? ஐயோ மேடம், அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க மேடம். நான் எப்படியாவது ஒரு 2 நாள்ல வாங்கி கொடுத்துறேன் மேடம். 2 நாளா? அவ்வளவு நாள்ல வெயிட் பண்ண முடியாது. உடனடியா வாங்கி தரணும். அது எப்படி மேடம்? ஆள் எனக்கு தெரியும், ஆனா அவங்க வீடு எனக்கு தெரியாதே. எங்க வீட்டு லேப்டாப்பை தூக்கி சமூக சேவை செய்றியா நீ? யார் அவங்க? அவங்க பேர் என்ன? அது மேடம், அவங்க ஒரு மெஸ்ல வேலை பார்க்கறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அது அவங்களுக்கு இல்ல, அவங்க பொண்ணுக்காக வாங்கி கொடுத்தாங்க. பேரு சம்பூர்ணம். எந்த சம்பூர்ணம்? திருவள்ளூர் தெருல ஒரு மெஸ் இருக்குல்ல மேடம், அங்க வேலை பார்க்கறாங்க. அந்த அம்மா தான். ஐயோ அக்கா, இவன் சத்யாவோட அம்மாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு பேர் அஞ்சலியா? அப்படிதான் நினைக்கிறேன் மேடம். நாசமா போச்சு போ. போயும் போயும் யார்கிட்ட வித்து தொலைச்சிருக்கான் பாரு. என்ன மேடம், அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏய், ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாது. நீ ஒண்ணு பண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இருந்து லேப்டாப்பை வாங்கி வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க மேடம், உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. கார்டு இருக்கா? என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கா? இந்தா, இதுல என் ஃபோன் நம்பர் இருக்கு. சரிங்க மேடம், சொல்றேன். சரி மேடம், எனக்கு பணம் தர நீங்க எப்ப தருவீங்க? அத நான் இவங்கிட்ட கொடுத்துக்கிறேன். நீ ஓவரா பேசுறேன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அப்ப மறுபடியும் என்ன இன்னும் போய் கார்ல விட்டு போ. ஏய், நடந்து போடா. பார்த்தல, ஓட்டு போறதுக்கு எலெக்ஷன் பூத்தாண்ட கார்ல இட்டாந்து விட்டு போவாங்கல்ல, அது மாதிரி விட்டு போறாங்க பேரு. ஏய், உன்னெல்லாம் இவ்வளவு தூரம் கார்ல கூட்டு வந்ததே பெரிய விஷயம். படம் இருந்து பாரு, இவங்கெல்லாம் சவாசம் வச்சுட்டு தப்பு. என்ன சத்யா, சாப்பிட முடியாதுன்னு சொன்ன, இப்ப எப்படி சாப்பிட்ட? அக்கா, உப்மா நல்லா இருந்தது, அதான் அரிசி சாப்பிட்டேன். உப்புமா சீக்கிரமா ஜீரணமாயிடும். நிறைய சாப்பிட்டேன், வாமிட் வராம இருக்கணும். அதுக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். இந்தா, என்னக்கா இது? புளிப்பு மிட்டாய். அப்பப்போ ஒன்னு வாயில போட்டுக்க, வாமிட்டே வராது. தேங்க்ஸ்க்கா. நல்லா இருக்கு. நாங்களும் இதை தாண்டி தானே வந்திருக்கோம். சம்பந்தி, வாங்க நல்லா சம்பந்தி, இருக்கீங்களா? வாங்க. சத்யா, என்னம்மா எப்படி இருக்கு? வாமா, வா அக்கா, அஞ்சலி. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன். டயர்ட்னஸ் தான் இன்னும் போல, அவ்வளவுதான். காய்ச்சல்ல விழுந்த உடம்பு இல்லையா? அப்படிதான் இருக்கும். அம்மா ஆவக்கா ஊருக்கு கேட்டல, இந்த வாங்கிக்கோ. தேங்க்யூமா. இந்த அக்கா, ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அம்மா எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னம்மா லேப்டாப்? அவ்வளவு பணம் எது? அட்வான்ஸ் வாங்கினியா? பழசுதாம்மா, 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதாங்க்கா. 5000மா? எப்படிமா? அக்கா, பழைய புக்கு கடையில புக்கு வாங்கலான்னு போனோம். அங்க அந்த அண்ணன் இந்த லேப்டாப் வச்சிருந்தாரு. அம்மா வேலை செய்யற மெஸ்ல தான் சாப்பிடுறாரா, அதனால நமக்குன்னு கம்மி பண்ணி கொடுத்தாருக்கா. நீ லக்கி தான். உள்ள ஓஎஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தியா? இல்லக்கா, இன்னும் ஆன் பண்ணவே இல்ல. என்ன ஓஎஸ்னு கூட தெரியாது, பவர் அடாப்டர் இல்லையே. அதான் கம்மி விலைக்கே கொடுத்துருக்காங்க. அம்மா, ஏதாவது திருட்டு பொருளான்னு கேட்டியா? இல்ல, அந்த தம்பி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தம்பிதாம்மா. திருட்டு பொருள்லாம் விக்காது. சரி, பரவாயில்ல. என் பவர் அடாப்டர் சேரும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு எல்லாமே டவுன்லோட் பண்ணி தரேன். தேங்க்யூக்கா. சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு என்னையும் இன்னும் 2 பொண்ணுங்களையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதான் சொன்னியே, ஏதோ டிஷ் வாஷர் கண்டுபிடிக்க போறேன்னு. ஆமாக்கா, சோலார் பவரை யூஸ் பண்ணி டிஷ் வாஷரை கண்டுபிடிக்க போறேன். அம்மா மாதிரியே நிறைய பேருக்கு பாத்திரம் கழுவுறதுலயே நேரம் நிறைய போயிடுதுல. அதுவே சோலார் டிஷ் வாஷர்ல போட்டுட்டோம்னா நிமிஷத்துல பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துரும். நிஜமாவா? ஆமாமா, இதுதான் ப்ராஜெக்ட்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு கொஞ்சம் சர்க்கியூட்ஸ் எல்லாம் வேணும். என்ன சர்க்கியூட்ஸ் அஞ்சலி? அது சம்பந்தமா புக்ஸ் வாங்கலானா 1000 கணக்குல சொல்றாங்கக்கா. ஒரு நிமிஷம் அக்கா, இந்த புக்ஸ் எல்லாம் இன்டர்நெட்லயே அவைலபிளா இருக்குக்கா. இதெல்லாம் தான் எனக்கு வேணும்க்கா. நான் பண்ணி கொடுத்துறேன். அக்கா, இப்போதைக்கு இது வேணாம்க்கா. புரோட்டோடைப் ரெடி பண்ணும்போது நிறைய டவுட் வரும். அந்த நேரத்துல பார்த்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தா போதும். நான் தாராளமா பண்ணி அம்மா, தரேன். காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல டீ வேணுமா? வேண்டாமா, உனக்கு எதுக்குமா இதுல சிரமம்? என்ன சிரமம்? அஞ்சலி, உனக்கு காஃபி வேணுமா அக்கா, டீயா? அன்னைக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுத்தீங்கல்ல, அதுதான் வேணும். சரி, எப்படி போடுறேன்னு கத்துக்க வா. எனக்கு என்னவோ இது ஒரிஜினல் மாதிரி தான் தெரியுது. பத்திரத்தை மடிச்ச மடிப்பு கூட அப்படியே இருக்கு பாரு.
டேய் அந்த காயத்ரி பேசுனதுல இருந்தே டவுட் தீரலடா. அவ விஷயம் இல்லாம அப்படிலாம் பேச மாட்டா. சத்யா விஷயத்துல அவ ஜெயில இருந்தப்ப என்ன பாடுபடுவான்னு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனா இல்லையா? அதை வச்சுதானே நான் உடனே போய் சத்யாவை ஜெயில பார்த்தேன். டேய் அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குமோன்னு என் உள் மனசு சொல்லுது. டேய் கொஞ்சமாவது லாஜிக்கலா யோசிச்சு பாருடா. பேங்க்ல அதுவும் நம்ம லாக்கர்ல இருந்து எப்படிடா அவளால பத்திரத்தை மாத்த முடியும்? அது டவுட் தான். ஆனா எனக்கு இந்த பேப்பரை தொட்டு பார்க்கும்போது சந்தேகமா இருக்கே. பார்க்க பழைய பேப்பர் மாதிரி இருக்கு, ஆனா தொட்டு பார்க்கறப்போ புதுசு மாதிரி தெரியுது. இதுல பழைய பேப்பர் வாசனையே இல்லையே. என்னடா நீ என்னவோ சொல்ற? சரி இந்த பத்திரத்தை இப்ப யார் செக் பண்ணி சொல்ல போறாங்க? நம்ம போன தடவை வந்தப்ப டாக்குமெண்ட் எழுதினாரு, அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவர் உள்ளதா இருக்காரு, அவரை போய் பார்ப்போம். வா. வாங்க சார், பிரகாஷ் சார். குட் மார்னிங் சார் இந்த பேப்பர் தான் செக் பண்ணணும்னு சொன்னேன். இந்த பேப்பரா சார்? இது வழக்கமான கவர்மெண்ட் பாண்ட் பேப்பர் மாதிரி தெரியலையே, ரொம்ப வளவளன்னு இருக்கு சார். எனக்கும் அதே சந்தேகம் தான் சார். அது எப்படி சார்? இந்த டாக்குமெண்ட் இவ்வளவு நாளா பேங்க் லாக்கர்ல இருந்தது, அங்க போய் யாராலும் சார் மாத்திருக்க முடியும்? சார் இது எப்படி சார் செக் பண்றது? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ட்ரா வயலட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. இப்படி பத்திரங்கள்ல பிரச்சனை வரப்போ டூப்ளிகேட்டா ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மிஷினில் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சார். சரி சார். சார் வாங்க. இந்த டாக்குமெண்ட்ல ஏதோ டிஸ்பியூட் இருக்கு. டாக்குமெண்ட் ஃபோர்ஜரியா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க சார். ஆமா சார். சரி நான் பார்த்து சொல்றேன். ஓகே சார். சார் நாம கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுவோம் சார். சரி. எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. அது எப்படிடா பேங்க் லாக்கர்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை மாத்திருக்க முடியும்? சார் பார்ப்போம் சார். சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சு இவர் சொன்னாருன்னா அது கரெக்டாக இருக்கும் சார். இந்த பத்திரத்தை யார் வச்சிருந்தா? சார் நான் தான் வச்சிருந்தேன். என் பேங்க் லாக்கர்ல தான் இருந்தது, இப்பதான் எடுத்தோம். சார் இது டூப்ளிகேட் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? இது பேங்க் லாக்கர்ல இருந்தது, சாவி கூட எங்க கிட்ட தான் இருந்தது. ஆனா நிச்சயமா இது ஒரிஜினலே கிடையாது. நீங்க லாக்கர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாறி இருக்கணும், இல்லனா லாக்கர்ல வச்சதுக்கு அப்புறம் யாராவது போய் மாத்தி இருக்கணும். சாதாரண பாண்டு பேப்பர்ல கலர் ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மடிப்பெல்லாம் ஒரிஜினலா தெரியறதுக்காக மடிச்சு அது மேல வெயிட் வச்சிருக்காங்க. சார் பத்திரத்தோட கலர் கூட அப்படியே இருக்கு சார். மங்கி போன பழுப்பு கலரா இருக்கு சார். அந்த மாதிரி பழைய பாண்டு பேப்பரை கண்டுபிடிச்சு அதுல கலர் ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற கையெழுத்தெல்லாம் ஜெராக்ஸ் இங்க், கைப்பட போட்டதே கிடையாது. ரொம்ப திறமையா டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு பின்னாடி இருக்கிற சீலை கூட ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க. நிச்சயம் பெரிய நெட்வொர்க்கா சேர்ந்து இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சார் அது எப்படி சார் பேங்க் லாக்கர்ல இருக்கிற பத்திரத்தை மாத்தி வைக்க முடியும்? சார் இதுல என்ன நடந்திருக்குன்னு நீங்க பேங்க்ல தான் சார் விசாரிச்சு பார்க்கணும். ஆனா இது டூப்ளிகேட்ன்றது மட்டும் நிச்சயம். இதை நான் அடிச்சு சொல்லுவேன். நல்ல வேலை இப்பவே கண்டுபிடிச்சிங்க. நீங்க வீட்டை விற்கிற நேரத்தில் இதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா பெரிய சிக்கலாக இருக்கும் சார். லாக்கர்லேயே இருந்திருந்தா நிச்சயம் ஒரிஜினல் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நம்பிட்டு இருந்திருப்பீங்க. சார் அப்போ நிஜமாவே டாக்குமெண்ட் திருடி இருக்காங்களா சார்? இது டூப்ளிகேட்னா ஒரிஜினலை யாரோ எடுத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதுவும் நீங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னா நிச்சயம் இது திட்டமிட்ட சதி தானே. தேங்க்ஸ் சார். இல்ல இல்லன்னு சொன்னியே பாத்தியா, எல்லாம் அவளோட வேலை தான். இந்த தென்னாவட்டில் தான் என்கிட்ட சவால் விடுற மாதிரி பேசிட்டு போயிருக்கா. எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கு. லாக்கர்ல வச்சதே திருடி இருக்கா. அவெல்லாம் திருந்தவே மாட்டாடா. நம்ம குடும்பத்தை ஒழிக்காம விட மாட்டா. பாத்துருவோம்டா. இனி அவளா நாவலான்னு பாத்துருவோம். என்னத்த பார்க்க போற? இவ்வளவு வருஷம் பார்க்காத எப்ப போய் கிழிக்க போற? ஏய் அவளெல்லாம் சாதாரணமா டேக்கிள் பண்ண முடியாதுடா. டேய் போலீஸ் பேங்க் ரவுண்ட் கட்டி அவளை உண்டலன்னு ஆக்கலாம்டா. சட்டத்துக்கு முன்னாடி அவளை நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். தண்டனை அவளுக்கு எப்படிடா? இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கா? எவ்வளவு தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க நீ? நீ உன் வேலையை பாரு. எப்படி பார்க்கணுமோ நான் பாத்துக்கிறேன் அவளை. டேய் டேய் எங்கடா போற? அவளை பொறுமை. என் பொறுமை எல்லையை மீறிடுச்சு. ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். டேய் என்னடா சொல்ற? இன்னைக்கு அவளை கொண்டு போட்டு தான் மறு வேலையே. டேய் நீ என் குடும்பத்தை பாத்துக்கடா, நான் அவளை பாத்துக்கிறேன். டேய் டேய் நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான